வெள்ளிக்கிழமை இரவு வந்தாச்சு. தாளம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்க அதே உற்சாகத்துடன் நாங்களும் வந்துவிட்டோம். நான் சுகந்தி. And I'm Malini. We're back once again with inspiring stories and exciting highlights from recent events within our Indian community. இன்றும் என்றும் போல் 3 சுவாரஸ்யமான சமூக நிகழ்வுகளின் தொகுப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த அரை மணி நேரம் எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள். So, what do we have lined up for you today? இளையர்களை சமூகத்திற்கு சேவையாற்ற தூண்டும் பயிலரங்கு. A festival to celebrate the arts and artists. பாலர்களுக்கான புதிய தமிழ் மொழி வளம். Sounds like we have an interesting episode in store for today. What are we waiting for? Let's get into the program right away. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். சமூக சேவை என்பது நமது கருணையை வெளிப்படுத்துவதற்கான செயல்களில் ஈடுபடுவது மட்டுமல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நமது நேரத்தையும் வளங்களையும் செலவழித்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதுதான் சமூக சேவை. வசதி குறைந்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ளும் போது அது ஓர் இரக்க குணமுள்ள சமூகத்திற்கு வழிவகுக்கிறது. அனைவரிடையே வலுவான உறவுகளை வளர்த்து ஒற்றுமை உணர்வை வலியுறுத்துகிறது. In many ways, community service is as much about personal growth as it is about social contribution. When someone volunteers, they are exposed to different perspectives and situations. They develop empathy, emotional intelligence, and humility. These experiences shape us into better individuals because they remind us that everyone has a story and we all have something to give. மக்களுக்கு உதவுவதோடு சமூக சேவை நின்று விடுவதில்லை. நாம் வாழும் சுற்றுச்சூழலை பராமரிப்பதும் இதில் அடங்கும். கடற்கரையை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், மரங்களை நடுவதாக இருக்கட்டும், அல்லது மறுபயனீடு, மறுசுழற்சி போன்ற நடைமுறைகளை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், இத்தகைய நடவடிக்கைகள் அனைத்துமே சமூகத்தின் நீடித்த நிலைத்தன்மைக்கு பங்களிக்கின்றன. In today's world, environmental sustainability is gaining increasing importance as a global concern. Community service today encompasses many forms, from supporting the less privileged around us all the way till preserving the natural world we live in. Sustainability and social responsibility go hand in hand. இளையர்கள் சமூக சேவையில் ஈடுபட தொடங்குவது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இது அவர்களுடைய பாடப்புத்தகங்களுக்கு அப்பாற்பட்ட கல்வியை வழங்குகிறது. வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையையும் நம்மை சுற்றியிருக்கும் உலகில் நிகழும் பல்வேறு சவால்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள். And more than anything, it helps young people discover their potential. They learn how to work with others, how to manage responsibilities, and how to adapt to different situations. These are not just skills for community work, they are life skills. When youth are given the opportunity to lead and serve, they grow into adults who value inclusivity, purpose, and shared success. Speaking of youth leadership, up next is a story that highlights how young minds are being guided to step up, serve others, and shape themselves into future leaders. அந்த நிகழ்வை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். ஒரு துடிப்பான வளமான சமூகத்தை வடிவமைப்பதில் இளையர்களுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. அவர்களுடைய புதிய கண்ணோட்டங்கள், புத்தாக்க சிந்தனை மற்றும் எல்லையற்ற ஆற்றலின் வழி அவர்கள் சமுதாய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் துணை புரிகின்றனர். அப்படிப்பட்ட இளையர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிண்டா ஏற்பாடு செய்து வரும் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று இந்த இளையர் தலைவர் கருத்தரங்கு. இவ்வாண்டு 3 நாள் பயிற்சி முகாமாக நடத்தப்பட்ட இக்கருத்தரங்கில் தொடக்க கல்லூரி, பலதுறை தொழிற்கல்லூரி, தொழில்நுட்ப கல்விக் கழகம் முதலியவற்றைச் சேர்ந்த 80 மாணவர்கள் பங்கேற்றனர். இன்றைய சமூகத்தில் நிலவும் சவால்களை பற்றிய விழிப்புணர்வையும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளையும் இளையர்களுக்கு எடுத்துக்காட்டுவதே கருத்தரங்கின் முக்கிய நோக்கம். இந்த கேம்போட நோக்கம் என்னென்னா, இளையர்களை வேல்யூஸோட எம்பவர் பண்ணுறது. எக்ஸாம்பிள் ஆஃப் வேல்யூஸ் என்ன சொல்லலாம், பொறுப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, இதெல்லாம் அவங்க கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் அவங்களும் திருப்பி இந்த சமூகத்திற்கு தொண்டு செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.
சமூக மேம்பாட்டிற்கான 4 முக்கியமான பிரிவுகளை இந்நிகழ்ச்சி இளையர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. குறைந்த வருமான குடும்பங்கள், முதியவர்கள், வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் சுற்றுச்சூழல். இந்த 4 பிரிவுகளில் நிகழ்கின்ற சவால்களை புரிந்து கொள்ள உதவும் வகையில் நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த வயதிலேயே இளையர்கள் இத்தகைய கற்றலை மேற்கொண்டால்தான் எதிர்காலத்தில் அவர்கள் சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடிய சேவகர்களாக உருவெடுக்க முடியும். இந்த கேம்ப் இளையர்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வச்சது என்னென்னா, இந்த வயசில் கற்றுக்காமல் வேறு எந்த வயசில் கற்றுக்க முடியும். 5இல் வளையாதது 50இல் வளையுமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இப்போவே இளையர் பருவத்திலே அதை நம்ம இன்ஸ்டில் பண்ணிட்டோம்னா, ஐ கேன் சென்ஸ் அண்ட் ஐம் ஷுர் தட் அவங்க அடல்ட் ஆகும்போது, இன்னும் வயசில் கூட்டிக்கிட்டே போகும்போது இந்த கோர் வேல்யூஸோட வெளிப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இக்கருத்தரங்கின் 2ஆம் நாளன்று பயனாளிகளை சந்தித்து அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு பங்கேற்பாளர்களுக்கு கிடைத்தது. இந்த இளைஞர்கள் முதியோர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கும் ஒரு திங்கிங் வந்துச்சு, முதியோர்களுக்கு இப்படி கஷ்டப்படுறாங்களா. ஸோ அதனால திருப்பி கேம்ப்க்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் அவேர்னஸாக உண்டாக்குனுச்சு. ப்ரிவிலேஜஸ்ங்கிறது பணம் மட்டுமல்ல, நம்மளுடைய சப்போர்ட் சிஸ்டம். இப்போ சில பேருக்கு வீட்டில் அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கப்படாது. அந்த மாதிரி போன்ற தருணங்கள் நம்ம அந்த இடத்த நிரப்பி அவங்களுக்கு நம்ம தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதி நாளன்று பங்கேற்பாளர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றையும் சமூகத்தை பற்றிய தங்களுடைய பார்வையையும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் படைத்து காட்டினர். இளையர்களின் படைப்பாற்றலும் சமூக சிந்தனையும் அனைவரையும் கவர்ந்தது. And I think there's a lot of talent and creativity among the Indian youth that I'm seeing here today. Being able to connect, being able to create, and being able to mobilize and ideate new ideas, these are very important for the future, especially if we are living in an environment where there's a lot of complexity, a lot of difficult challenges that we're facing. And the best way is for our youth to be able to then band together and find ways to resolve these issues. சமூகத்தை பற்றி மட்டுமல்லாமல் தங்களை பற்றியும் ஓர் ஆழமான புரிதலை பெற இந்த கருத்தரங்கு பங்கேற்பாளர்களுக்கு வழிவகுத்தது. தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொண்டதாகவும் சமூக சேவையின் மீதான பற்றும் ஈடுபாடும் அதிகரித்ததாகவும் தெரிவித்தனர் இளையர்கள். இந்த வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா இளையருக்குமே இந்த வயசு என்னன்னா தன்னைத்தானே அறிந்து கொள்கிற ஒரு வயசு. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி என்னென்ன வழிகள் மூலியமாக மேம்படுத்திக் கொள்ளலாம். ஸோ எப்படி மேம்படுத்திக் தெரிஞ்சாலும் அது எந்தெந்த வழிகள் மூலமாக என்னென்ன ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணி மேம்படுத்திக் கொள்ளலாங்கிறது தெரியறதுக்காண்டி இந்த கேம்ப்க்கு நான் எல்லாரையும் வர சொல்லுவேன். இன்றைய இளையர்கள் நாளைய தலைவர்கள். சமூகத்தை வலுப்படுத்துவதில் தீவிரமாக பங்காற்ற முற்படும் இளையர்களை ஒன்றிணைக்கும் இதுபோன்ற நிகழ்வுகள் நாளைய சிங்கப்பூர் நல்ல கைகளில் உள்ளது என்பதற்கான சான்று. சிண்டாவின் இளைய தலைவர் கருத்தரங்கில் பங்கு பெற்ற அனைத்து இளையர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துகள். Wow, Suganti, getting the chance to engage with different aspects of community service and truly understand the needs of others through hands-on activities, what a meaningful experience it must have been for the youth. நிச்சயமாக மாலினி, இது போன்ற வாய்ப்புகள் தான் இளையர்களை சிறந்த மனிதர்களாக வடிவமைக்கின்றன. அவர்களிடையே தலைமைத்துவ பண்புகளையும் சமூக விழிப்புணர்வையும் வளர்க்கின்றன. And up next, we'll see how our youth are also being empowered, this time through the arts. அந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. இந்திய பாரம்பரிய நடன கலைகள் நம் கலாச்சாரத்தில் ஓர் ஆழமான இடத்தை பிடித்துள்ளன. பல நூற்றாண்டுகளுக்கும் மேல் பழமையான மரபுகளில் வேரூன்றிய இக்கலை வடிவங்கள் முதலில் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்ந்தன. பரதநாட்டியம், ஒடிசி போன்ற பல நடன கலைகள் முதலில் கோயில்களில் இறை வழிபாட்டின் ஒரு பகுதியாக படைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றின் நோக்கமும் வெளிப்பாடும் காலப்போக்கில் கணிசமாக மாறியுள்ளன. What makes classical dance so special is its ability to convey stories and emotions through intricate movements, hand gestures, and facial expressions. It is a language in itself, and each performance tells a deeper story, whether it's from mythology, literature, or human experiences. தொழில்நுட்பத்தை அதிகம் சார்ந்திருக்கும் இன்றைய நவீன உலகில்
பாரம்பரிய கலைகள் நமது மரபுடைமை மற்றும் கலாச்சாரத்துடனான பிணைப்பை தொடர்ந்து கட்டிக்காத்து வருகின்றன. It is encouraging to see the younger generation taking interest in these traditional forms, often blending them with contemporary expressions while retaining their authenticity. This shows us that classical dance is not static. It adapts, grows, and remains a vibrant part of modern identity. As long as there are dancers who carry these traditions forward, the legacy of these art forms will continue to flourish. நமது அடுத்த கதை இளம் கலைஞர்கள் எவ்வாறு தமது உற்சாகம், அர்ப்பணிப்பு மற்றும் திறமையால் இந்திய பாரம்பரிய நடன கலைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றனர் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இந்த வளரும் கலைஞர்கள் பிரகாசிப்பதற்கான ஒரு தளத்தை வழங்கிய அந்த கலை விழாவிற்கு இப்போது நாமும் செல்லலாம், வாருங்கள். The Yuva Mahotsav Dance Festival is a vibrant extension of Apsara's dance company's broader vision under the Darshana Intimate Dance Series, an initiative that began in 2018 to honor senior artists through thoughtfully curated solo performances. Recognizing a growing interest in Indian classical dance among today's youth, the company introduced Yuva Mahotsav in 2023 to nurture the next generation of talent. Designed as a launchpad for emerging artists, this annual festival offers young dancers an opportunity to perform on a professional stage, share their passion for tradition, and grow through performance. This year's edition featured 3 promising performers, 2 in Bharatanatyam and 1 in Odissi, each bringing their unique artistry to the spotlight. So Yuva Mahotsav in the last 3 years has been presenting every year 3 to 4 artists. And they are given a platform to come up with a thematic performance. They are given the opportunity to work with their respective teacher to come up with an interesting program so that it's not only a performative but it's also educative for the audience who come to watch. This dance festival presents each performer in a solo showcase, set within an intimate space where audiences are seated close to the stage. While Indian classical dance forms rooted in centuries of tradition continue to thrive today, it is essential to remain connected to their origins. Through these solo presentations, Yuva Mahotsav not only nurtures emerging talent, but also educates audiences about the depth, discipline, and cultural richness embedded in these traditional art forms, ensuring their continued relevance and understanding. We really pay attention to what is being told to the audience by the dancer. So that is part of the curation as well. They learn something and they don't just leave the venue just by appreciating the art form, but we want them to go back home and talk about the performance, talk about the artist, and bring some of the artists next time when we have such shows here. For the performers, this setting offers a unique experience, especially for those accustomed to ensemble pieces. Dancing solo in an intimate space allows them to take full ownership of their performance, making use of the stage, lighting, and sound to enhance their storytelling. Without the need to synchronize with other performers, they can focus entirely on their interpretation, technique, and emotional connection with the audience. I think only when you feel that connection, you feel the surroundings, and you feel the music, the claps, everything from that interaction with the audience, are you really truly immersed in the item that you are performing, and you're really living it rather than just, so you're like imagining every setting, every scenario around you. So I think that only elevates your performance more and heightens your appreciation for the art form even more. For the performers, platforms like these offer more than just a stage and an audience. They also provide valuable opportunities for growth. It is through experiences like these that young dancers are able to experiment, learn from their mistakes, and refine their craft. These lessons are vital in the journey of any artist striving to reach greater heights. Young dancers like myself, we need performances like this to see where we can improve on, because we're still growing as artists. I think especially in a society like Singapore with so many cultures, so many races, for young people like me to stay connected to our roots, such platforms are very, very important, especially when we get a platform to perform what we have been
practicing and studying for so long. I think it is really just the wind under our wings to soar higher. Yuva Mahotsav is not just a celebration of emerging talent, but also a meaningful step towards sustaining classical arts through the next generation. By bridging young artists with informed audiences in an intimate setting, the festival nurtures both appreciation and practice of Indian classical dance. It reaffirms the idea that tradition, when embraced by youth, continues to remain alive, relevant, and deeply inspiring. What a delightful showcase of talent. It's always heartening to see the next generation of artists keeping our traditions alive while adding their own unique touch. நமது நிகழ்ச்சியின் அடுத்த கதையும் அடுத்த தலைமுறையை பற்றியதுதான். சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழி மீதான பற்றை வளர்க்கும் ஒரு புத்தகத்தின் வெளியீட்டை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். But before that, let's head out for a short break. ஒரு குழந்தை தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு கையாளும் முக்கிய வழிகளில் ஒன்று மொழி. சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய்மொழியை கற்பிக்கும் போது நாம் அவர்களுக்கு வார்த்தைகளை மட்டுமே கற்றுத்தருவதில்லை. வாழ்நாள் முழுவதும் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க போகும் அவர்களுடைய அடையாளத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். When children learn their mother tongue early, it becomes a natural part of their everyday expression. It helps them connect with their older generations, understand traditions, and feel rooted in their heritage. In fact, studies have shown that a strong foundation in one's mother tongue also supports cognitive development and learning of additional languages. குழந்தைகளின் தாய்மொழி கற்றலுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆதரவும் மிகவும் முக்கியம். வீட்டையும் பள்ளிக்கூடத்தையும் தாண்டி பொது இடங்களிலும் அன்றாட உரையாடல்களிலும் தம்மை சுற்றி தாய்மொழி அதிகம் பயன்படுத்தப்படுவதை குழந்தைகள் பார்ப்பது மிகவும் முக்கியம். That's where educational resources become crucial. Whether it's storybooks, visual aids, or interactive materials, these tools make language learning engaging for children. For preschoolers especially, the use of age-appropriate books and stories spark curiosity and make learning feel like play, not a chore. கற்கையில் கல்வி கசப்பு, கற்றபின் அதுவே இனிப்பு என்று சொல்கிறது பழமொழி. ஆனால் கற்கையிலும் கல்வி இனிப்பாக இருக்க முடியும் என்ற புதுமொழியை சொல்கிறது நாம் அடுத்து பார்க்கவிருக்கும் நிகழ்வு. That's right, Suganti. Up next, we bring you a story on a new Tamil book launched specially for preschoolers. A wonderful initiative aimed at making early language learning fun and effective. Let's take a look. குழந்தைகளுடைய தாய்மொழி கற்றலுக்கு புத்தகங்கள் ஓர் இன்றியமையாத பங்கை வகிக்கின்றன. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து குழந்தைகளிடையே தமிழ் மொழியின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் உயிரெழுத்து சீரீஸ் என்ற ஒரு புத்தக தொடரை அறிமுகப்படுத்தியது கிரியேட் சிங்கப்பூர் சமூக அமைப்பு. இந்த தொடரில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய புத்தகம் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு புத்தகமும் தமிழ் உயிரெழுத்துகளில் ஒன்றை மையமாக கொண்டுள்ளது. அந்த வரிசையில் ஊ என்ற உயிரெழுத்தினை மையமாக கொண்டு இவ்வாண்டு ஊர் சுற்றும் ஊ என்ற தலைப்பில் இத்தொடரின் சமீபத்திய பதிவு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. லிட்டில் இந்தியா வட்டாரத்தை சார்ந்து எழுதப்பட்டுள்ள இப்புத்தகத்தின் கதை தமிழ் மொழிக்கும் குழந்தைகளுடைய அன்றாட அனுபவங்களுக்கும் இடையே ஒரு தொடர்பை உருவாக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் வந்து A for apple, B for ballங்கிற board books கான்செப்ட் நிறைய இருக்குது. ஸோ இட் ஹஸ் பின் widely around for many years. ஆனால் தமிழில் ங்கிற board books கான்செப்ட் இல்லை, நிறைய போஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எழுத்து சீரீஸ் ஆரம்பித்தோம். எங்களோட மையம் வந்து லிட்டில் இந்தியா காட்டணும். ஏன்னா அது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு முதன்மையான இடம். அதை வந்து மாணவர்கள் வந்து அடிக்கடி வந்து எங்கள் கூடயும் பார்க்கலாம், பெற்றோர்கள் கூடயும் பார்க்கலாம். ஆனால் அதை அவங்க பார்க்கும்போது எது கூட வந்து அதை வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் ஊன்னு சொல்லிட்டோம், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பெற்றோர்கள் கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற வாய்ப்பு நம்ம இந்திய மாணவர்கள் கூட இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் அவங்க ஊறுகாய் ஊதா அது சொல்லாலே வந்து நம்ம புத்தகத்துக்கு ஒரு வெற்றி. குழந்தைகளுக்கு இது போன்ற மொழி வளங்கள் தமிழ் மொழி கற்றலை எளிதில் அணுகக்கூடியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் மாற்றுகின்றன. இது போன்ற புத்தகங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவது மட்டுமே முக்கியமல்ல, இவற்றை தினந்தோறும் பயன்படுத்த வேண்டும், குழந்தைகளோடு சேர்ந்து வாசிக்க வேண்டும்.
அப்போதுதான் அவர்களுடைய மொழி கற்றலில் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுக்க முடியும். புத்தகங்களில் வந்து நிறைய இமேஜஸ் படங்கள் இருக்கும். ஸோ அது கூட பிள்ளைங்களோட கவனத்தை நல்லா இருக்கும். ஸோ நம்ம கதைகள் மூலியமாக வந்து பிள்ளைங்களுக்கு மொழி சொல்லிக் கொடுக்கும்போது அது நல்லா அவங்களுக்கு வந்து இப்போ பதியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடங்கள் ஆக ஆக வந்து நிறைய வளங்களும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வளங்கள் என்ன நம்ம செய்யணும்னா, இந்த மாதிரி புத்தகங்கள், நம்மளோட சார்ட்ஸ், அந்த பாடல்கள் எல்லாம் வந்து நம்மளும் வந்து பிள்ளைகளோட பயன்படுத்தணும். ஸோ ஆசிரியர்கள் மட்டும் வந்து வகுப்பில் பயன்படுத்தாமல் இல்லாமல் இட் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட். வீட்லேயும் அவங்க செய்யணும் இந்த மாதிரி வளங்கள் பயன்படுத்துறது. நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம் வளங்கள், ஆனால் நம்ம பயன்படுத்தி பிள்ளைகளோடு பயன்படுத்தாமல் இருந்தால் அது வந்து பிரயோஜனமாக ஆகாதுன்னு நான் நம்புறேன். இது போன்ற நிகழ்வுகள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் ஒரு உகந்த சூழலை உருவாக்குகின்றன. மற்ற குழந்தைகளின் மத்தியில் தாய்மொழியில் பேசும்போது ஒரு குழந்தை இயல்பாகவே அந்த மொழியின் மீது ஆர்வத்தையும் வளர்த்து கொள்கிறது. கண்டிப்பாக உண்மையாக சொல்லணுன்னா வந்து வீட்டில் ஈடுபாடு வந்து ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைவு. பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ புத்தக லான்ச் அண்ட் மற்ற பிள்ளைங்களோட வந்து சேர்ந்து சொல்லும் போது, கதையை கேட்கும் போது, அந்த கதை சொல்கிறவங்க வந்து அதை ரொம்ப சந்தோஷம் உற்சாகத்தோடு சொல்லும் போது வந்து பிள்ளைங்களும் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. தமிழ் மொழியை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மொழியை வந்து பயிற்றுவிக்கணும்னா அதுக்கு ஒரு சமூகம் தேவை. ஸோ நாம் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து தனியாக இருக்கும்போது தமிழை யார்கிட்டையும் பேச முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு தமிழ் வந்து வளராது. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து மற்ற தமிழ் பேசுகிற பிள்ளைங்க கூட அவங்க கலந்துக்கிட்டால் அவங்களுக்கும் தமிழ் புழக்கம் அதிகமாகும். கதை சொல்லலுடன் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள கருப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு குழந்தைகளுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. எனக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு நான் புது தமிழ் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். 1 ஊதுபத்தி, 2 ஊதாப்பூ, 3 ஊறுகாய். இன்றைக்கி நான் ஆக்டிவிட்டீஸ் விளையாடினேன். ஊதாப்பூவும் ஊறுகாயும் வாங்கினேன். நான் தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் புத்தகம் படிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் புக்கு படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ஊதுபத்தி பிடிக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் பேசும் பழக்கத்தை குழந்தைகளிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்றால் முதலில் தமிழ் மொழியின் மீதான ஆர்வத்தை அவர்களிடையே விதைக்க வேண்டும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் ஒரு சமூகமாக நாம் ஒன்றிணைந்து முயற்சி செய்தால் அந்த இலக்கை நம்மால் நிச்சயமாக அடைய முடியும். அடுத்த தலைமுறையினரிடையே தமிழ் மொழி தொடர்ந்து செழிப்பதற்கு இது போன்ற ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இன்றியமையாதவை. அந்த கதையுடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். We hope that today's stories were enriching, educational and entertaining for you. அடுத்த வாரமும் நம் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளை பற்றிய அர்த்தமுள்ள பார்வையை வழங்கும் கதைகளுடன் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம். Till then, signing off, this is Suganti, மாலினி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.